கேப்டன் விஜயகாந்த் அண்ணா வந்து இறந்துட்டாருன்ற விஷயம் வந்து இப்போ கேள்விப்பட்டேன். ஆனால் என்னை மன்னிச்சிடுங்கண்ணே, முதல்ல என்னை மன்னிச்சிடுங்க. நான் சத்தியமாக இந்த நேரத்தில் நான் உங்கள் பக்கத்தில் இருந்து உங்கள் முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்தொட்டு கும்பிட்டு அவங்க கூட இருந்திருக்கணும். நான் வெளிநாட்டில் இருந்தது என் தப்புன்னா எதுமா என்னை மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் வந்து நல்லது செய்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. எங்களை மாதிரி ஆளுங்க நல்லது செய்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எங்கேயோ ஒரு ஒரு யாரோ யார்கிட்டயும் இந்த ஒரு கற்றுக்கிட்டு இருந்திருக்கணும். அது நான் உங்ககிட்ட நான் கற்றுக்கிட்டேன், சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா அவங்க அலுவலகத்தில் வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நிறைய முறை நிறைய பேர் சொன்னது நான் கேட்டிருக்கேன். உங்கள் அலுவலகத்துக்கு யாராவது பசியோடு வந்தால் நீங்கள் வந்து சோறு போட்டு அனுப்புவீங்க. அதே தான் நான் வந்து நானும் செய்யணும் அப்படின்னு இறங்கினேன். அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ உதவி பண்ணியிருக்கீங்க இந்த சமுதாயத்துக்கு. இன்னைக்கு வந்து ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஒரு நடிகர் சங்க முன்னாள் தலைவரோ இழந்ததை விட ஒரு நல்ல மனிதர் இழந்தது தான் என்னால் ஜீரணிக்க முடியலண்ணே. இன்னைக்கு நடிகர் சங்கத்தில் வந்து நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமலதா அம்மா சொன்ன ஒரே விஷயம் தான், நீங்கள் அந்த பத்திரத்தை மீட்டுட்டு எடுத்துட்டு வரும்போது உங்கள் வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 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 விஷயமாவே எடுத்துக்கல. நீங்கள் அந்த பத்திரத்தை அப்படியே ஒரு பொக்கிஷமா நீங்கள் வந்து உங்கள் லாக்கரில் வச்சீங்கன்னு அம்மா அந்த அம்மா சொல்லும்போது, நீங்கள் செஞ்ச உதவிகள், நீங்கள் செஞ்ச விஷயங்கள், இந்த நடிகர் சங்கத்துக்கு நீங்கள் நடத்தின அந்த நிர்வாகம், அரசியல்வாதியா நீங்கள் அவ்வளோ துணிவா நீங்கள் பேசின பேச்சு, உங்கள் செயல்பாடு, ஒரு நடிகனா நீங்கள் இவ்வளோ பேர் வாங்கியிருக்கீங்க. ஆனால் ஒரு மனிதராக பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. சில நபர்கள் தான் ஒரு மனிதராக நீண்ட நாட்கள் அந்த பேர் நீடிக்கும். அந்த வகையில் நீங்கள் இருக்கீங்க. மன்னிச்சிருங்கண்ணா. உண்மையிலே நான் சத்தியமாக சொல்கிறேன், இன்னைக்கு நான் உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும், முறையாக உங்கள் பக்கத்தில் இருந்திருக்கணும். உங்கள் ஆத்ம சாந்தி அடையணும்னு நீங்கள் நல்லா இருக்கணும். சத்தியமாக உங்கள் பேரில் நான் கண்டிப்பாக வந்து உங்கள் பேரில் நான் கண்டிப்பாக வந்து மேற்கொண்டு நல்லது பண்ணணும்னு இன்னும் தோணுதுன்னு. அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியல. உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ விஜயகாந்த் சார் எனக்கு இறந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கூட நடிக்க முடியல, பட் ஆனால் அவர் கூட நடித்தவங்க கூட எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். அண்ட் ஒரு ஆக்டராக, ஒரு ஹியூமனாக, ஒரு லீடராக எப்படி இருக்கணும்னு கண்டிப்பாக ஒரு பெரிய உதாரணம் விஜயகாந்த் சார். அண்ட் அவரை பற்றி யாருமே குறை சொன்னதில்லை, நிறைய விட இன்னும் அதிகமாக நல்லது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி இஸ் பீன் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஹவ் அன் அப்கமிங் ஆர்டிஸ்டோ, ஒரு வளர்ந்து வர ஆர்டிஸ்ட்டோ சரி, ஒரு ஹியூமனாகவும் சரி எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கைடிங் அஸ் சார். அண்ட் உங்களோட ஃபேமிலி அண்ட் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் நீங்கள் இருந்த வரைக்கும் எல்லாருக்கும் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஹெல்ப் தொடர்ந்து எல்லாருக்கும் போய் சேரும் நான் நம்புகிறேன். அண்ட் அவங்களோட ஃபேமிலிக்கு என்னோட ஆதாபங்கள். அண்ட் ரெஸ்ட் இன் பீஸ் சார். ரெஸ்பெக்ட். கடவுள் ஒரு இது கூட இல்லையாப்பா, கடவுள் சாமியே உனக்கு கூட கண்ணு இல்லையாப்பா? ஏப்பா எங்க கேட்கறதுக்கு எங்களோட ஆயுசுல நாங்களா கொடுக்குறேன்னு சொன்னேன்ப்பா. குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் கொஞ்சம் ஒரே நிமிஷம் அப்படியே நில்லுங்க. நான் நில்லுண்ணா, ஸ்ரீதரண்ணா அப்படியே வேணா வைண்ணா, கொஞ்சம் நில்லுங்க, அப்படியே நில்லுங்க. என்ன ஒரு கேப்டன்
அவருக்கு கண்டிப்பா நடந்து போயிடுவோம். அவருக்கு ஒரு இடத்தை வந்து ஏங்க ஏங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கரெக்ட்ல இப்ப வண்டி வரப்போகுதுங்க. தயவு செஞ்சு கடைசி வண்டி போட்டுங்க, கை போடுங்க, நடந்து போக முடியாது. வழி விடுங்க, பெரியவங்களுக்கு வழி விடுங்க, பெரியவங்களுக்கு வழி விடுங்க ஐயாவுக்கு.